காலபுருஷ சக்கரத்தில் 10வது ராசியாக வலம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியை கொண்டவங்க. இதனாலேயே எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, இவங்களுக்கு வாயில தான் சனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சு பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசி விட்டுருவீங்க, யாருன்னு பார்க்கவே மாட்டீங்க. உண்மையை உடச்சி பேசுகிறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. யார்கிட்டேயுமே இந்த ஜால்ரா அடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. இதனாலேயே இவங்க எல்லாம் கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் இவங்கள சொல்லுவாங்க, ஒதுக்கியும் வைப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதால மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. பட்டு படார்னு பேசிடுவாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ, யாராக வேணால் இருங்க. நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டுங்க, கட்டின உறவுகளாகவே இருக்கட்டும், தப்புனா தப்பு தான், புரியுதுங்களா? தேங்காய் உடைச்ச மாதிரி பேசுவீங்க, யாருக்குமே அடிபணிஞ்சு வாழ மாட்டீங்க. உண்மையாக இருந்தாங்கன்னா காலில் கூட விழுந்துருவாங்க. இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தலையை வெட்டுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தலையை கூட வெட்டிக்கோ, ஆனால் உண்மைக்கு புறம்பாக நான் எதையும் பண்ண மாட்டேன். இதுதான் மகரம். ரொம்ப கரெக்டான ஆளுங்க. ஏகபோக வாழ்க்கை வாழ்வாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. அப்போ ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாசம் நம்பிக்கை இந்த 2 விஷயத்திலோட இவங்களோட எதிரிகள் ஒளிஞ்சிருக்காங்க. பாசமாக பேசி கவிழ்க்கிறதுனா இல்லை, இதில் ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை ஏமாத்துறாங்க. இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தான் தன்னோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு பிரச்சனையை இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது. பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய ப்ளஸ் என்னென்னா, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்களோட மைனஸ் என்ன அப்படின்னா அதுவும் அதுதாங்க. ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்கக்கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா மகர ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுத்தா போதும். ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தால் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் கண் கூட ஏமாந்துருவாங்க. குறிப்பாக பண விஷயத்தில் பல கோடிகளை இழந்திருப்பீங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களையாவது இழந்திருப்பீங்க. இல்லைன்னு உங்களால் மறக்க முடியுமா? ஸோ இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப சூப்பராகவே உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. 7.5 சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னம்மா ஆனாலும் 7.5 சனி முடிஞ்சு எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஊருக்கே உழைச்சி வீணாக போகிறது தான் உங்களோட விதியாகவே இருந்துக்கிட்டு இருக்குங்க. இது வரைக்குமே நீங்கள் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இனி யாருக்காக உழைக்கணும், யாருக்காக உழைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத திடகர்த்தமாக ஒரு முடிவு எடுத்துட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் எந்த ஒரு தருணத்திலையும் மகரம் இருக்கும் இடத்திலிருந்து கீழே சறுக்கி விழ மாட்டீங்க. நிச்சயமாக மேலே எழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. உங்களோட கண்முன்னே அது வரும். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களோட மனசில் இருந்து தூக்கி வெளியில் வச்சுருங்க. சனீஸ்வரனுடைய வக்கிர பார்வை காலம் தொடங்கிருச்சுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மகரத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாரோ அத்தனை கஷ்டங்களையும் இன்பமாகவும் லாபமாகவும் மாற்றுவார். நீங்கள் கடந்த காலத்தில் எப்பேற்பட்ட நஷ்டத்தை தொழிலில் அடைஞ்சிருந்தாலும் அந்த நஷ்டங்கள் எல்லாமே சனீஸ்வரனுடைய கரங்களால் லாபமாக மாறக்கூடிய காலம்தான் இது. இந்த தருணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒன்று மட்டும்தான். தயவு செஞ்சு அகால கால் வைக்காதீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள்
நகரும் போது தேவையில்லாமல் மற்றொரு விஷயத்தில் உங்களோட கவனத்தை செலவழிக்காமல் இருக்கணும். பெற்றோர்களே மகரத்திற்கு எதிரியாக தான் இருப்பாங்க. அதனால தான் 500 வருஷத்துக்கு முன்பே அருணகிரிநாதர் உங்களுக்கென்றே சொல்லியிருக்காரு, எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குளமானவை தீர்த்தி எனையால் கந்தா கதிர்வேலா உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படின்னு. இந்த கந்தர் அனுபூதியை உங்களோட வாயால் தினம் ஒரே ஒரு முறை சொன்னால் போதுங்க. அது சொல்லும் பட்சத்தில் அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உங்களோடவே இருந்து மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வார். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மகரம் வாழ்க்கையில் ஜெயித்தே ஆகணும். தகரமாக இருந்த மகரம் மிகப்பெரிய அளவில் தங்கமாக ஜொலித்தே தீரணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மகரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செஞ்சு உங்களோட மனைவியை எந்த விதமான கட்டளைகளையும் இட்டு அவர்களை கட்டுப்படுத்த நினைக்காதீங்க. நீங்கள் என்ன விஷயத்த சொன்னாலுமே அவங்க அதுக்கு மாறாத செய்வாங்க. அதனால் தேவை இல்லாமல் குடும்பத்துக்குள்ள குழப்பங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படும். அதனால வரக்கூடிய 6 மாதம் உங்களோட மனைவி என்ன செஞ்சாலும் அதை கண்டு காணாமல் இருந்தால் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் அதிவேகமாக நகர முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு உங்களோட இல்லத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதனால் உங்களோட இல்லத்துக்குள்ளே நிறைய விருப்பமில்லாத ஒரு நிலைமை ஏற்படும். நமக்கு 4 நல்லது நடக்கும்போது தான் 7 கெட்டது கூடமே வருமாமா, அது உங்களுக்கே தெரியும். அதனால் தேவையற்ற விஷயங்களிலும் நம்ம தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இனி வரக்கூடிய 6 மாதங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மகரத்திற்கு கொடுக்கும். முக்கியமாக அந்நியர்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்களோட கண் முன்ன ஏதாவது பிரச்சனை நடந்தால் மட்டும் அதில் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சுதாரிச்சுட்டு அந்த பிரச்சனையில் நீங்கள் இறங்குங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். ஏன்னா எல்லாருடைய பிரச்சனையுமே உங்களோட பிரச்சனையை நினச்சி அதை தூக்கி உங்களோட தலை மேலே சுமந்து மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மகரம் மேலும் மேலும் ஆளாகக்கூடாது. மிகப்பெரிய மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது. வேலை இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்க போகுது. மனசுக்கே பிடிக்காமல் இருந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களோட மனசுக்கு பிடிச்ச வேலை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களால் செய்ய முடியும். மிகப்பெரிய அளவில் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும். எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் நீங்கள் எதிர்மறையான கஷ்டங்களையும் சுமந்துட்டு இருக்கீங்க. உங்களால் நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க. ஆனாலுமே நம்மளால் இது முடியாதோ, இந்த விஷயத்தில் நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு இன்னொருவர் உங்களை கெடுக்கிறதுக்கு முன்பாகவே உங்களோட எண்ணங்கள் உங்களை கெடக்கூடிய சூழ்நிலையை தள்ளிடுதுங்க. தயவு செஞ்சு எதிர்மறையான எண்ணங்களை இனி ஒரு நாளுமே நீங்கள் சுமக்கவே கூடாது. மிகப்பெரிய அளவில் அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உடன் இருக்கும் பொழுது இனி எந்த விதமான தோல்வியும் மகரத்தை அண்டவே அண்டாது. நம்பிக்கையோடு இருங்க. மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும். நீங்கள் வேற ஒரு புதிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த இடத்துல பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் இருங்க. ஏன்னா நீங்கள் நம்பி யார்கிட்ட எதை சொல்கிறீங்களோ அவங்க அதை உங்ககிட்ட இருந்து எடுத்து மற்றவங்க கிட்ட சொல்லும்போது நீங்கள் சொல்லாததையும் சேர்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுடைய வேலைக்கு பிற்காலத்தில், அதாவது நீங்கள் இன்றைக்கி தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க, அதனுடைய விளைவு அடுத்த மாதம்தான் உங்களுக்கே தெரியும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் எந்த அளவிற்கு நாவை அடக்கி ஆளுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தடுக்க முடியும். மகர ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களின் மனம் குளிரும்படி சில நேரங்களில் நடப்பாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலுமே அதை மதிக்காமல் அவங்களுக்குன்னு ஒரு போக்கில் போயிட்டு இருந்தாங்க இல்லையா,
இனி வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அறிஞ்சு உங்களோட பிள்ளைகள் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நடப்பாங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தயவு செஞ்சு உடல் பயிற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சே ஆகணுங்க. காரணம் என்னென்னா, தேவையில்லாத எண்ணங்கள் இரவில் தூங்கும்போது சுமந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் நிலை குலைந்து கொண்டிருக்கிறது. அதனால் தயவு செஞ்சு எந்த விதமான எண்ணங்களையும் இரவில் தூங்கும் போது உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காமல் இருங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க.